ரமதானுடைய சிறப்புகள் என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு நம்மள பலர் பேருக்கு ரமதானுடைய சிறப்புகளே தெரியல. அதனால தான் ரமதான் வந்ததற்கு பிறகும் நம்முடைய தவறான அமல்கள் நிற்கிறதே இல்லை, நோன்பு வைக்கிறதே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அழகான ஹதீஸை நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா தகல ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் ஃபுதிஹத் அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், இதே போன்று ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ரமதான் மாதம் வந்துவிட்டால், ரமதான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்ற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். வானத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறது. நாம் எப்ப துஆ செஞ்சாலும், என்ன துஆ செஞ்சாலும் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை தீர்த்து வைப்பான். இதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதே போன்று ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. இந்த மாதத்தில் ஷைத்தான்களுடைய தூண்டுதல்கள் இருக்காது. நம்முடைய நஃப்ஸ், நம்முடைய உள்ளம்தான் நம்மை பாவங்களின் பால் கொண்டு செல்லும். எனவே அந்த உள்ளத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இந்த ரமதானில் அதிகமாக அமல்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமதானை சரியாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரமதானில் அதிகமாக அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்று இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அல்லாஹ் நம்மை வெற்றியை கொடுத்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்தரமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன்.